நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி அதை எடுக்க முடியும். கம்ப்ளீட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக ஸ்க்ரப் பண்ணால் அது லெதரை பிஞ்சு வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கில் லேபர்ன்ற பார்த்தீங்கன்னா இதில் வந்து லேர்னபிள் ஸ்கில்னால உங்களுக்கு வந்து கற்றுக்கலாம். அதுதான் நாங்கள் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சு ஒரு பையனை எடுத்து ஒரு 1 month 1.5 months ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வி புட் ஹிம் ஆன் த ஆக்சுவல் ஜாப். ஃபர்ஸ்ட் ஹி வில் ஸ்டார்ட் ஒரு 1 week வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் வில் கிவ் ஹிம் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் இது வில் என்ஷூர் தட் ஹி டஸ் இட் ப்ராப்பர்லி. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்சுவல் ஒர்க்குக்கே கொண்டு போகிறோம். சரி, இப்போ இந்த துறை வந்து எங்கே முதல்ல மேல்நாடுகளில் எங்கே அதிகம் பரவலாக ஆரம்பிச்சது, எந்த காலகட்டத்தில் இங்கே ஆரம்பிச்சதுங்க, அந்த பின்னணி பற்றி சொல்லுங்கள். இது வந்து டாமினேட்டட் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் தான், எஸ்பெஷலி யூகே அண்ட் யூஎஸில் தான் இது வந்து ப்ரிடாமினன்ட்லி இருந்தது. ஏன்னா அங்கே வந்து ரெவல்யூஷன் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஒரு நம்மளோட ஒரு 25-30 வருஷம் முன்னாடி அவங்களுக்கு அங்கே ஆரம்பிச்சதுனால இது வந்து ஒரு மெச்சூர்ட் பிஸ்னஸ். அங்கே அந்த கார் க்ரூமிங்ன்றது பொறுத்தீங்கன்னா அங்கே வந்து எல்லா ஒரு ஏரியா இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் ஒரு 2 க்ரூமிங் சென்டர் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு மெச்சூர்டான ஒரு பிஸ்னஸ். யூஎஸ் யூகேல பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சிலரி ப்ராடக்ட்ஸ் இதோட சப்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸோ இந்த கெமிக்கல்ஸு இந்த மிஷின்ஸு இதுவும் நிறைய அவைலபிளாக இருந்தது. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு 99-2000 வந்தது இந்தியாவுக்கு. பட் பெருசாக எடுக்க முடியல. அது நானுமே அப்போ ஆரம்பிச்சது தான். இது ஆக்சுவலாக ஒரு 13 வருஷம் முன்னாடி ஆரம்பிச்சது இது. பட் ஒரு இண்டிபெண்ட் பிராண்டாக ஒரு க்ரூமிங் சென்டராக வெளில கொண்டு வர முடியல. ஏன்னா அப்போ வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு இப்போ அந்த டைமில் மாருதி ஜென் வந்து ஒரு பணக்காரனோட வண்டி 97-98ல் ஒரு இண்டிகா வந்து லான்ச் ஆன டைம். அது 2 லட்ச ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கும்போது 2000-3000 ரூபாய் அந்த வண்டிக்கு மேலே செலவு பண்ணணும்னா அது பெருசாக தெரிஞ்சுது. அண்ட் அந்த அளவுக்கு டிஸ்போசபிள் இன்கமும் இல்லை பீப்புள் கிட்ட. இது வந்து ஒரு பெரிய ஒரு நீடாவே அவங்க யோசிக்கல. தோ அது தேவைப்பட்டாலும் அந்த அவேர்னஸ் இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்கு. ஒரு இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஆப்ஷனாக இது வர முடிஞ்சதுக்கு காரணமே என்னன்னா நம்பர் ஆஃப் கார்ஸ் வெளில ஜாஸ்தியாக டெலிவர் ஆயிருக்கு, வேல்யூ ஆஃப் கார்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவாலிட்டி ஆஃப் கார்ஸும் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ உள்ள இருக்கிற ஃபேப்ரிக்ல லெதர்ஸ் நிறைய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி எங்களை மாதிரி ஒரு ஆளுங்க இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அது மாதிரி இப்போ இன்றைக்கு சூழலில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு ஆடம்பர விஷயமா இல்லை அத்தியாவசிய விஷயமா? எனக்கு நீங்கள் இது கேட்டிங்கன்னா இது நீடா இல்லை லக்ஸுரியான்னு கேட்டிங்கன்னா இது வந்து தேவையானவங்களுக்கு இது அவசியம். இது வானான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஆடம்பரம். ஸ்டில் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இன்னும் இது வந்து மெச்சூர் ஆகலை. இது இன்னும் 2-3 இயர்ஸ் ஆகும் மெச்சூர் ஆகிறதுக்கு. ஏன்னா ஒன்ஸ் வண்டி வாங்கினோன்னே இப்போது நம்ம உள்ளே உட்காந்துட்டு இருக்கோம், இன்னொரு வண்டி அழகாக பலன்னு போகும்போது அதை பார்த்தா நம்மளுக்கு பிடிக்கும். அப்போ அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றச்சு ஓஹோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குன்ற அந்த ஸ்டேஜ் இன்னும் ஆகலை. இப்போ ஏன்னா நாங்களே வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் இன் திஸ் பிஸ்னஸ். எங்களுக்குமே இதை வந்து ஸ்கேல் அப் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகுது. பட் இப்போ போன 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அவேர்னஸ் இருக்குது, நிறைய அக்செப்டன்ஸ் இருக்குது. ஸோ எங்களாலையும் ஒரு டக்குன்னு அடுத்த பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஏரியாலையும் இதை வந்து ஒரு நீட் பேஸ்டாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது வந்து இதில் இந்த கார்களுடைய வகைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிற விஷயங்களும் மாறுபடுதா? சிறு ரக கார்கள், நடுத்தர கார்கள், பெரிய கார்கள், அதில் என்ன மாதிரி வித்தியாசங்கள் நம்ம செய்ய வேண்டியது? நீங்கள் இந்த சர்வீஸை பற்றி கேட்குறீங்களா இல்லை சர்வீஸை பற்றி கேட்குறேன். ஆமாம், எங்களுடைய ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னாலும் அந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் சின்ன காரு, மீடியம் செக்மெண்ட்டு, லார்ஜ் செக்மெண்ட் அண்ட் எஸ்யூவி செக்மெண்ட் 4 வகையாக பிரிச்சிருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன கார் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்பார்க்கோ இல்லை மாருதி 800 எடுத்துட்டிங்கன்னா அதோட டைம் டேக்கன் ஃபார் டூயிங் தட், அது மேலே நம்ம ஒரு 2 பேர் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு 45 நிமிஷத்தில் முடிக்க முடியும்னா, இதே ஒரு இனோவாவோ இல்லை ஒரு ஸ்கார்பியோ எடுத்துட்டிங்கன்னா அதோட வேலை வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸும் மாறுறது, ப்ரைஸிங்கும் மாறும். as far as இந்த செக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா எஸ் இட் வேரிஸ். சரி, இப்போ இந்த நவீன ரக கார்கள் இன்னைக்கு வர தொடங்கிட்ட பிறகு வந்து இது போற்றி பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு வந்து. அப்போ இன்றைக்கு வர இந்த புது கார்களில் வந்து இதனுடைய தேவை பற்றி அதிகமாக சொல்லுங்க. புது காரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வர முக்காவாசி கார் இன்னைக்கு வந்து ஆவரேஜ் டெலிவர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9 லட்ச ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு இன்னைக்கு. இந்த மிட் சைஸ் செக்மெண்ட்டு அந்த லெவலுக்கு வந்துடுச்சு. வரும்போதே அவங்க வந்து அந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுன்ற ஒரு நீட் வந்துடுறது.
ஸோ ஆப்வியஸ்லி அது வாங்கும் போதே நம்ம வந்து இந்த ஒரு சீலண்டோ இந்த சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 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 கம்ப்ளீட் பேக்கேஜாக கிடச்சிருது. இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுடுறோம். ஒரு ஏஎம்சி ஒரு ஏசி வாங்கினா எப்படி நம்ம ஏஎம்சி போட்டு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி போய் அதை க்ளீன் பண்ணி அவங்களுக்கு பண்ணுறாங்களோ, அதே மாதிரி நாங்கள் ஒரு ஏஎம்சி போட்டு ஒரு 6 சர்வீசஸ் வருஷத்துக்கு 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ட்ரக்சர் பண்ணி அவங்க வந்து நம்மக்கிட்ட சர்வீஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த ஏஎம்சின்ற ரிக்குவயர்மெண்ட்டே ஏன் வந்ததுன்னா, நீங்கள் வண்டி வாங்கினோடனே அந்த வண்டி வந்து என்னன்னா புதுசாக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணுற அளவுக்கு நீடு வந்துடுறதுன்றதுக்கோசரம் தான். இப்போ நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசும்போது நம்ம புது கார்களை மெயினாக மையப்படுத்தி பேசுகிறோம். இன்னைக்கு வந்து யூஸ்ட் கார் செக்மெண்ட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட். அதுக்கு வந்து இன்னும் அழகுபடுத்தல் நம்ம சற்று அதிகமாகவே தேவை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு பழைய காரை வாங்கிட்டு ஆனால் ஒரு புது கார் மாதிரி தெரிகிற உணர்வு எனக்கு தேவை வந்து. அப்போ அதில் இருக்கிற முக்கியத்துவம் பற்றி சொல்லணும். இப்போ யூஸ் கார்னு எடுத்துருந்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி வந்து யூஸ்ட் கார் தான் வாங்குறாங்க. நியூ கார்ஸ் எந்த அளவுக்கு டெலிவர் ஆகுதோ அதுக்கு டபுளாக யூஸ்ட் கார்ஸ் வந்து மாதத்துக்கு விற்கிறாங்க. இப்போது சென்னை எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 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 ஃபிகர் பார்த்தீங்கன்னா ஒரு 900 to 1000 கார்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் டெலிவர் ஆகுது. சென்னையில் பொறுத்த வரைக்கும் 1200 கார்ஸ் டெலிவர் ஆகுது புது வண்டி. இதே யூஸ் கார் எடுத்துருந்தீங்கன்னா எல்லா யூஸ் கார் டீலர்ஸோட மார்க்கெட் சென்னையை மட்டும் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு 2500 to 3000 கார் விற்கிறாங்க. இது ஏன் ஆறுதுன்னா உங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி. ஃபஸ்ட்டு கார் வாங்குறவங்களோ இல்லை நிறைய பேர் வந்து எக்ஸ்பென்சிவ் கார்ஸை வந்து ஒரு ஒரு டெப்ரிஷியேட்டட் வேல்யூவில் வாங்குறதுக்கோசரம் வாங்குற இது. எங்களை மாதிரி சர்வீசஸ் வந்து அவங்களுக்கு தான் இன்னும் பெட்டர். ஆக்சுவலாக இந்த க்ரூமிங் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்களுக்கு பெட்டர்னு நான் சொல்ல வந்தேன்னா, நீங்கள் சொன்னது தான், புது வண்டி வாங்கும்போது அது கம்ப்ளீட்லி பிராண்ட் நியூ, அந்த ஒரு ஃபீல் அண்ட் வந்து வெரி குட் ஃபீல் இருக்குது. பட் இதே நீங்கள் வந்து யூஸ் காரில் பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி யூஸ்டாக இருக்கும். ஒரு 30,000 கிலோமீட்டர் ரோடு இருந்ததுன்னா அது ஒரு ஒரு 2 வருஷத்தில் 30,000 கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து இட்ஸ் குவைட் ஏஜ் ஆகிருக்கும் அந்த காருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெஸ்டோரேஷன் ப்ராசஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த காரை நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் அப்பீல்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். எந்த வண்டி பார்க்கும்போதும் நம்ம முதல்ல வண்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உள்ளே உட்காந்தே வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் தான் நம்ம வந்து அதில் வந்து இந்த சவுண்ட் வருது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, கிளச்சில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இன்ஜினில் இந்த நாய்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்லணும். பட் ஃபஸ்ட்டு நம்ம லுக் வந்து நம்மளோட லுக் ஆஃப் த கார். ஸோ யூஸ் கார் மார்க்கெட்டில் வந்து இந்த ஒரு க்ரூவிங் சர்வீசஸ்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் சர்வீஸ். இன்ஃபேக்ட் இன்றைக்கி வந்து நிறைய யூஸ் கார் டீலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வண்டி வாங்கினோடனே இதை கம்ப்ளீட்டாக ரெஸ்டோர் பண்ணி மெக்கானிக்கலி அண்ட் ஆல்சோ காஸ்மெட்டிக்கலி ரெண்டுமே அவங்க ரெஸ்டோர் பண்ணி அப்புறம் தான் கஸ்டமருக்கே கொண்டு போய் காட்டுறாங்க அவங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து அவங்களுக்கு பெட்டர் வேல்யூ கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணி இதை ரெஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க கோட் பண்ணும்போதே அவங்களால ஒரு 5,000 rupees to 10,000 rupees ஜாஸ்தி வாங்க முடியாது அவங்களால கஸ்டமர்கிட்ட. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பார்லருக்கு போனோம்னா கூட ஒன்று அழகுபடுத்திக்கிறதுங்கிற ஒரு கோணம், இன்னொன்று வந்து ஃபங்க்ஷனல் விஷயங்களும் அதில் இருக்கும். அந்த மாதிரி உங்கள் இந்த நீங்கள் குறிப்பிட்ட இந்த க்ரூமிங் விஷயங்களில் ஃபங்க்ஷனல் விஷயங்களும் இருக்கா? கண்டிப்பாக. ஃபங்க்ஷனல் விஷயம் சொல்கிறது வந்து ஒன்று ரிலேட்டட் டு த சர்வீஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அதுக்கு தேவையான ட்ரைனிங், அதுக்கு தேவையான இது இருக்குது. லொக்கேஷ்னல் அட்வான்டேஜ்ன்றதும் இருக்குது. இப்போது ஏன் லொக்கேஷ்னல் அட்வான்டேஜ்னு நான் சொல்கிற வரேன்னா, இப்போது சின்ஸ் இது வந்து ஒரு இன்னும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா எனக்கு வந்து இது தேவையா இல்லைன்னா ஆடம்பரமானு சொல்லிட்டு, அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்காக தான் இந்தியாவில் இன்னும் எங்களை மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து கார் எந்தூசியாஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் எந்தூசியாஸ்னால் காரை பற்றியே யோசிச்சுட்டு எவ்ரி டைம் காரை வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க வந்து எங்கே வேணாலும் தேடி வருவாங்க. பட் இது வந்து ஒரு ஆட்டோ ஃபீட் இருக்கிற இடத்துல இது வந்து ஒன்று பெட்டராக ஃபங்க்ஷன் ஆகுது. ஆட்டோ ஃபீட் நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு வண்டி ஆல்ரெடி வந்துடுறது அந்த இடத்துக்கு, நம்ம அந்த இடத்துல போய் நம்ம வந்து இந்த சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒன்று வேணுமா வேணாமான்னு அந்த இடத்துல டிசைட் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா தியேட்டரில் நாங்கள் வச்சுருக்கோம் ஒரு சென்டர். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, சினிமா பார்க்க வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து எங்களோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வண்டி கொண்டு வந்து எங்ககிட்ட பார்க் பண்ணிவிட்டு நேரம் சினிமா பார்க்க போயிடுறாங்க. 3 மணி நேரம் அவங்க படம் பார்த்துட்டு வரத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி வச்சிடுறோம்.
வண்டி அவங்களால எடுத்துகிட்டு ஓட்டிட்டு போயிட முடியாது. ஸோ இது வந்து லொகேஷனல் அட்வான்டேஜ், அந்த நீங்கள் சொன்ன அந்த ஃபங்க்ஷனல் ஸ்பெசிஃபிக் இது வந்து அந்த லொகேஷனல் அட்வான்டேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி இதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா ஐ திங்க் அவேர்னஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் எங்கே வர சொன்னாலும். இன்ஃபேக்ட் நாங்களே இப்போ வந்து ஒரு மொபைல் யூனிட்னு ஒன்று போடுறோம். மொபைல் யூனிட்ல என்ன ஆகுதுன்னா நாங்கள் கஸ்டமர் இடத்துக்கு போய் பண்ண போகிற மாதிரி. ஸோ ஒரு வேனை பில்ட் பண்ணி அதில் வந்து கம்ப்ளீட்டாக வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, செல்ஃப் கண்டெய்ன்ட் பவர், செல்ஃப் கண்டெய்ன்ட் வாட்டர், கம்ப்ளீட் ஸ்டோரை உள்ள பில்ட் பண்ணி நம்ம கஸ்டமர் இடத்துல போய் பண்ணும்போது அவங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு கார்த்தால 7 மணிக்கு வந்து பண்ணுன்னு சொன்னாலும் பண்ண முடியும், நைட்டு 8 மணிக்கு போய் பண்ணுன்னு சொன்னாலும் பண்ண முடியும். அவங்க வர வேணாம், நாங்கள் அவங்க இடத்துக்கு போய் பண்ணுற அளவுக்கும் இதில் வந்து ஒரு இது கிரியேட் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. இதில் வந்து இன்னைக்கு இதில் பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸ், உதாரணமாக ஒரு ஹேர் டை எடுத்துட்டோம்னா அதில் ஃபர்ஸ்ட் இப்படி வந்துச்சு, அப்புறம் ஹெர்பல் வந்துச்சு, அப்புறம் அமோனியா ஃப்ரீ வந்துச்சுன்னு இந்த மாதிரி அதுலேயே பரிமாணங்கள் இருக்கும்போது இதில் நீங்கள் பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸில் இருக்கிற வளர்ச்சி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்தியன் கம்பெனிஸ் வந்து இது வந்து பெருசாக ஒன்றும் பண்ண ஆரம்பிக்கல. பண்ணுறாங்க, பட் அவங்களால அந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் இதுக்கு கொண்டு போக முடியல இந்த லெவலுக்கு. ஃபாரின் கம்பெனிஸ் இருக்குது. இப்போ மெக்வாய்ஸ் 3M சொல்லக்கூடிய இந்த யூஎஸ் பேஸ் கம்பெனி வந்து மெக்வாய்ஸ்னு ஒரு கம்பெனியை வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு அக்வயர் பண்ணாங்க ஒரு 1 இயர் முன்னாடி. அவங்க வந்து இப்போ மார்க்கெட்டில் இது வந்து ஒரு நல்ல அக்ரெசிவாக கொண்டு வந்திருக்காங்க ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஆட்டோக்ளைம் சொல்லிட்டு யூகே கம்பெனி இருக்குது. இவங்கெல்லாம் ஒரு 100 year old கம்பெனிஸ். இதெல்லாம் இந்த ஸ்பெசிஃபிக் கார் பாலிஷிங், கார் கேர் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணுற கம்பெனி ஒரு 100 year old கம்பெனி இவங்களதெல்லாம். ஆட்டோக்ளைம் சொல்கிற கம்பெனி வந்து யூகேல வந்து பிரிட்டிஷ் குவீனுக்கு யூஸ் பண்ணுற கார் பாலிஷ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இது இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவில் இப்போ அவைலபிளாக இருக்காங்க. கம்பெனியாகவே அவங்க வந்து தேர் கம் இன்டு இந்தியா த்ரூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஆஸ் அ கம்பெனி ஆல்சோ தேவ் என்டர்ட். இந்தியன் கம்பெனிஸ் இப்போ க்ராப்பை பாருங்க, அவங்களும் தே ஆர் கம்மிங் அப். பட் இன்னும் இதில் வந்து இந்தியன் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு தே ஹவ் நாட் கேபிட்டலைஸ் திஸ் செக்மெண்ட் அப்படிதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அவைலபிளாக இருக்காங்க, பட் பெருசாக ஒன்றும் அவங்களால குவாலிட்டி வைஸ் கொண்டு வர முடியல. அந்த வகையில் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து இதனுடைய செலவுகள், நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இது வந்து ஒரு ரொம்ப மிகப்பெரிய வண்டிகள் வச்சிருக்கிறவர்கள் மட்டும்தான் 1 கோடி ரூபா வண்டிகள் வச்சிருக்கிறவர்களுக்கான விஷயமா, இல்லை 1 லட்ச ரூபா வண்டி வச்சிருக்கிறவர்களுக்கான விஷயமாகவும் இது எடுத்துக்கலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா இதில் வந்து 1 லட்ச ரூபா வண்டி வாங்கினாலும் அவங்களால ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் செலவு பண்ண முடியும். 1 கோடி ரூபா வாங்கினாலும் நாங்கள் 1 கோடி ரூபா வாங்கினதுனால இந்த சர்வீஸை வந்து 50,000 சொல்லலை, அதே 2000 ரூபாய் தான். அது வண்டி ஏற்ற மாதிரி எங்களோட சர்வீஸ் ரேட்ஸ் மாறுறதில்ல. யாருமே இப்போ இந்த க்ரூமிங் சர்வீஸ் பண்ணுறவங்க யாருமே காருக்கு ஏற்ற மாதிரி ரேட்ஸ் மாற்றல, சைஸும் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சைஸ் மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அஃபோர்டபிலிட்டி வைஸ் இது கண்டிப்பாக அஃபோர்டபுள் தான். ரேட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5,000 6,000 ருபீஸ் இருந்த சர்வீஸ் வந்து இன்னைக்கு 2,000 ரூபாய் 1,500 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்பர் ஆஃப் சென்டர்ஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து மார்ஜின்ஸும் கம்மியாக இருக்குது, பட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 100 வண்டி பண்ணியிருந்தவங்க இன்றைக்கி 1000 வண்டி பண்ணுறாங்க மாதத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போதைக்கு வந்து இது கார்களுக்கு மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா, இல்லை ஒரு இன்னைக்கு லக்ஸரி கோச் பஸ் இருக்குது அல்லது 2 வீலர்ஸ் இருக்குது, இதுகளுக்கெல்லாம் கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது? நாங்கள் வந்து 2 வீலர்ஸ்க்கும் பண்ணுறோம். பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கும் இப்போ நிறைய ஸ்டாஃப் பஸ்ஸஸ் ரன் பண்ணுறாங்க. இந்த ஐடி கம்பெனிஸ்க்கெலாம் ஸ்டாஃப் பஸ்ஸஸ் ரன் பண்ணுறாங்க. அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் இன்னும் பெருசாக கேபிட்டலைஸ் பண்ணல அந்த மார்க்கெட்டையும். அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ், பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நாங்களுமே இன்னும் அதை வந்து டச் பண்ணி பார்க்கல, பட் அவைலபிளாக இருக்குது. 2 வீலர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும்? 2 வீலர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் சார். ஒன்று அந்த வாஷு, பெயிண்டட் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் 2 வீலருக்கு. இந்த டேங்க்கு, சைடு பேனல்ஸ் இருக்கும், பின்னாடி பேனல்ஸ் இருக்கும். ஃபேரிங் இருக்கிற ஃபேரிங்னு நான் சொல்கிறது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்கிற வண்டிக்கு இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஃபேரிங் தான் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அடிஷ்னல் இதுதான் இருக்கும். ஸோ பெயிண்டட் சர்ஃபேஸுக்கு அந்த பெயிண்ட் ப்ரொடெக்ஷன் ட்ரீட்மெண்ட்டும், கம்ப்ளீட் நிக்கல் பாலிஷும், மற்ற இதுக்கு வந்து டயர் பாலிஷும் பண்ணால் 2 வீலர் முடிஞ்சிடும். இப்போ 2 வீலரை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அது வந்து அன்டச்டு மார்க்கெட். 2 வீலரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஜாஸ்தி, பட் அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது ஒன்றும் கம்மியாக தான் இருக்குது. உண்மையிலே இது வந்து இந்த துறை சார்ந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? அது காருங்கிறத பார்க்குறோம், அதை ரிப்பேர் பண்ணுறோம், அதை தாண்டி அழகுபடுத்தலாம்,
அந்த அழகுபடுத்துறதை நமக்கு பயன்பாடு உடையதாகவும் செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்துனீங்க. இந்த துறை சார்ந்த நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டதுக்காக எங்களுடைய நன்றி. வணக்கம். வணக்கம் சார். கார் க்ரூமிங் எனப்படும் இந்த புதிய துறை சார்ந்த பல சுவையான தகவல்களை இதுவரை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் இன்றைய சிறப்பு விருந்தினர் ரகுநந்தன்.